அன்பான நண்பர்களே, சத்தியவேதம் வைத்திருக்கிறவர்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10, 12 வசனங்கள் வாசிப்போம். ரோமர் 3, 10, 12. அந்தபடியே நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்ற வசனத்தை வாசித்த மாத்திரத்திலே அன்றைக்கு ஒரு சகோதரன் கேட்டார், அவர் குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், ஒரு பாவம் செய்யாதவர்கள், அவர்கள் பாவிகள் என்று வேதம் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டார். அருமையானவர்களே, கவனியுங்கள். ஒரு குழந்தை பாவம் செய்கிறதுனால அது பாவி கிடையாது. அது பாவத்தில் பிறக்கிறதுனால பாவி என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், சங்கீதம் 51, 5. சங்கீதம் 51, 5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் பாருங்கள், பல சந்தேகங்கள் நமக்கு வருகிறது. ஆனால் நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு தகப்பனும் தாயும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது பாவம் அல்ல. ஏனென்றால் வேதத்திலே கர்த்தர் முதலாவது மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அது இருக்கிறது. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆகவே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது ஆசீர்வாதம் பலுகுவதும் பெருகுவதும். ஒரு ஆணும் பெண்ணும், புருஷனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது பாவம் என்று வேதம் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்தான் பலுக சொன்னார். அப்படியானால் பாவம் இல்லை. இந்த பாவத்தினுடைய பொருள் என்ன? முதல் மனுஷனுடைய பாவம், முதல் மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, முதல் மனுஷன் தேவனை ஆண்டவர் என்று வேண்டாம் என்று புறம்பே தள்ளிவிட்டு பிசாசை அவனுடைய ஆண்டவனாக அங்கீகரித்தபடியினாலே அருமையான அதுதான் பாவம் என்று வேதத்திலே அழைக்கப்படுகிறது. பாவ கிரியைகள் அநேகம் இருக்கலாம். ஆனால் பாவம் என்பது நம்மை படைத்த தேவனை ஆண்டவராக வைத்து கொள்ளாதபடி தள்ளிவிடுவது பாவம். ஆதாம் அதைத்தான் செய்தான். அந்த பாவம் அவனுடைய வித்தின் மூலமாக அவனுடைய சந்ததிக்கு அல்லது மனுக்குலத்துக்கு அது கடத்தப்படுகிறது என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஆகவே மனிதன் பாவம் செய்கிறதுனால பாவியாகல. அந்த முதல் மனுஷனுடைய பாவத்திலேயே அவன் பிறக்கிறபடினாலே மனிதன் பாவத்தில் தான் பிறக்கிறான், ஆணோ பெண்ணோ. ஆகவே ஆதாமுக்கு பிறந்த எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாகி பாவிகளானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த பாவம் பாருங்கள், அதுக்கு நிவாரணத்தை தேடி
மனிதன் எங்கெங்கேயோ அலைகிறான், எவ்வளவோ செலவழிக்கிறான். பாருங்க, எத்தனையோ கோயில்களுக்கு போகிறான், ஆனால் பாவம் துறந்த போடல்ல, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, நிறைவு இல்லை, பாவம் மன்னிப்பு இல்லை. ஏன்? பாவம் அருமையானவர்களே பிறப்பிலே இருக்கிறபடினாலே, முதலாவது ஆதாமுக்கு பிறந்தவர்கள் எல்லாரும் ரெண்டாவது ஆதாமுக்கு பிறக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இது ஆழமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாவம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறனாலையோ, ஒரு காணி கொடுக்கறனாலையோ, தர்மம் பண்ணுறதுனாலையோ, சுய ஒடுக்கத்தை மேற்கொள்கிறதுனாலையோ தொலைகிறதில்ல. பாவம் என்பது ஆழமானது. மனுக்குலத்தின் ஆரம்பத்திலிருந்தே அது வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே முதலாவது ஆதாமுக்கு பிறந்தவர்கள் ரெண்டாவது ஆதாமுக்கு அவர்கள் பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது மாத்திரமே பரிசுத்த தேவனோடு ஒரு தொடர்பு அவனுக்கு ஏற்படுகிறது. ரெண்டாவது ஆதாமுடைய பெயர் இயேசு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதன் ஆதாமுக்கு பிறக்கும் பொழுது மாம்சத்திலே பிறக்கிறான். ஆனால் இப்பொழுது அவன் ஆவியிலே பிறக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதற்கு தேவனுடைய உதவி தேவை. தேவன் சொர்க்கத்தை விட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூலோகத்திலே மனிதனுக்கு இந்த மறுபிறப்பை கொடுக்கும்படி, ஆவியின் பிறப்பை கொடுக்கும்படி இயேசு என்கிற பெயரிலே அவர் அவதரித்தார். முதலாவது மனுஷன் பாருங்கள், இந்த மாம்சத்தில் பிறக்கிறான், அது முதல் பிறப்பு. ரெண்டாவது உள்ளே இருக்கிற உள்ளான மனிதன், அழிவில்லாதவன், தேவனை போன்றவன், சாவாமை உள்ள அந்த ரியல் மேன், அந்த உண்மையான மனிதன், அவன் இயேசுவின் மூலமாய் மறுபுறப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், ஆகவே இந்த கருத்தை குறித்து, இந்த சத்தியத்தை குறித்து 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும்படி வரவில்லை. காரணம், ஏற்கனவே ஏராளம் மதங்கள் இருக்கிறது. ஒன்றும் ஒருவரே ரட்சிக்கவில்லை. யாரும் பாவ மன்னிப்பை, சமாதானத்தின் நிம்மதி பெறவில்லை. ஆனால் பக்தி மார்க்கத்திலே நடக்கிறார்கள். மத பக்தி, தியாகத்திலே, சுய ஒடுக்கத்திலே நடக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வந்தார் என்று திட்டமாய் வேதத்திலே பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இதமாய் சொல்கிறது. யோவான் 1:12, இயேசுவின் நாமத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். கவனிங்க, 2 பிறப்பு இருக்கிறது என்பதை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று வெளியே இருக்கிற மாம்ச சரீரத்தினுடைய பிறப்பு, ரெண்டாவது உள்ளே இருக்கிற ஆவி மனிதனுடைய பிறப்பு. மாம்சத்தில் இருக்கின்ற பிறப்பு அது
கணவன் மனைவி உறவினாலே வருகிறது. ஆவியின் பிறப்பு தேவனுடைய உதவினாலே மாத்திரம் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த தேவனுடைய பெயர் இயேசு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த பூலோக வாழ்க்கையிலே நடப்பதற்கு ஒரு புருஷனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தை இந்த பூலோக வாழ்க்கையிலே வாழ்வதற்கு அவனுக்கு சகலவிதமான உரிமையும் பிரஜா உரிமை என்று சொல்கிறார்கள். அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் இந்த பிரஜா உரிமையை வச்சுக்கிட்டு அருமையானவர்களே பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் ஆவியாக இருக்கிறார். நம்முடைய உள்ளான மனுஷன் அவன்தான் உண்மையான மனிதன். அவனுக்கு ஒரு மனது இருக்கிறது, ஆத்துமா. அவன் இந்த சரீரம் என்ற கூட்டுக்குள்ளே வாழுகிறான். இந்த சரீரத்தை கல்லறையிலே கொண்டு போய் வைப்பார்கள். ஆனால் உள்ளான மனிதனை கல்லறையிலே வைக்க முடியாது. எந்த தேவன் அவனை படைத்தாரோ அந்த தேவனுடைய சாயலாக அவன் பிறக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவருடைய பேர் இயேசு. அவர் ஆவியாய் இருக்கிறார். பாருங்கள், ரோமர் 8:15 இவ்விதமாய் சொல்கிறது. ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறீர்கள். நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவன்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியிலே சாட்சி கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே மனிதர்கள் உள்ளே இருக்கிற ஆவியிலே அவர்கள் பிறக்கவில்லை, மாம்சத்துக்கு பிறந்தாங்க. ஆனால் இயேசு இந்த பூலோகத்தில் வரவில்லை. அந்த ஆதாமுடைய பாவத்திற்காக தண்டிக்கப்படவில்லை, இரத்தம் சிந்தவில்லை. ஆகவே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மனிதர் ஒருவருக்கும் ஆவியின் பிறப்பு கிடைக்கவில்லை. மாம்சத்திலே அவர் பிறந்தார்கள், இந்த பூலோகத்திலே வாழ்ந்தார்கள், கல்லறைக்கு போனார்கள். பாருங்கள், அவருடைய சரித்திரம் அதோடு முடிந்து போகிறது. ஆனால் மனிதன் நீண்ட காலமாக வாழும்படி படைக்கப்பட்டிருக்கிறான். தேவன் அழிவில்லாதவர். இந்த உள்ளே இருக்கிற ஆவி மனிதனும் அழிவில்லாதவன். அவனுடைய சாயலில் அவன் படைக்கப்பட்டிருக்கிறபடினாலே பாருங்கள், அவன் ஆவியாக இருக்கிறான். அவனுக்கு மரணம் கிடையாது. வெளியே இருக்க அந்த சரீரத்துக்கு தான் இடுகாட்டு கொண்டு போகிறாங்க அல்லது சுடுகாட்டு கொண்டு போகிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் இல்லை. இடுகாட்டில் வைக்க முடியாது, சுடுகாட்டிலும் வைக்க முடியாது. அவன் என்றைக்கும் ஜெபிக்கிறான். அவன் மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. எப்படி தாய்க்கு பிறந்ததுனால இந்த பூமியை சுதந்திரித்து கொண்டானோ, அதுபோல பரம தகப்பனாகிய இயேசுவுக்கு பிறந்தால் அந்த உலகத்தையும் சுதந்திரித்து கொள்ளலாம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆகவே இங்கே ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு மக்கள் எல்லாரும் உள்ள ஆவியில் கல்லாக இருந்தார்கள். இன்னும் கூட உலகத்தில் வாழ்கிற அநேக மக்கள் அப்படி ஆவி கல்லாகத்தான் இருக்குது. தெய்வீகமான காரியங்களுக்கு எந்த உணர்வும் கிடையாது. லௌகீகமான இச்சைகளுக்கு இந்த மாம்சம் ஓடுகிறது. ஆனால் தெய்வீகமான எந்த காரியங்களுக்கும் உள்ளது கல்லாக இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு
சந்திப்பும் அங்கே ஏற்பட வாய்ப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டு மக்கள் எல்லாருமே 1000 பல்லாயிரம் மக்கள் ஏன் தேவனை ஆராதித்த நல்லவர்கள் கூட உள்ளே ஆவியிலே கல்லாகத்தான் இருந்தார்கள். ஆகவே பலமுறை அவர்கள் வாழ்க்கையிலே தோற்று போய் விழுந்து விழுந்து எந்திரிக்கிற ஒரு நிலை சாதாரணமாக இருந்தது மக்களுக்குள்ளே. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரித்திரத்தை மாற்றி அமைத்தவர். இந்த பூலோகத்திலே மனிதனை மாற்றும்படி அவர் இயேசுங்கிற பேரில் அவர் வந்தார், சிலுவை ஏறினார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளே இருக்கிற ஆவி மறுபடி பிறக்கிறது. எப்படி ஒரு குழந்தை அது மென்மையாக இருக்கிறதோ அதுபோல உள்ளே இருக்கிற ஆவி மென்மையாக மாறுகிறது. கல்லான ஆவி சதையான ஆவியாய் மாறுகிறது. தெய்வீகமான காரியங்களுக்கு ஒரு உணர்வு, ஒரு அசைவு அங்கே ஏற்படுகிறது. தேவனால் பிறந்திருக்கிறான். அந்த வசனத்தில் யோவான் 1:12 உங்களுக்கு வாசிக்க ஆரம்பித்தேன். அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனுக்கு பிறந்தவர்கள், பரலோகத்துக்கென்று பிறந்தவர்கள், சாவாமைக்கென்று பிறந்தவர்கள், நிச்சயமாய் வாழ்வதற்காக அவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் 2 தரம் பிறந்தவர்கள். பாருங்கள், ஆகவே பிறப்பு ஒன்று உண்டு, மறுபிறப்பு ஒன்று உண்டு. இந்த மாம்சத்தினுடைய பிறப்பு ஒன்று, உள்ளே இருக்கிற ஆவியின் பிறப்பு 2வது நிகழ்கிறது. பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் இந்த உள்ளே இருக்கிற ஆவி மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார், சாவாமை உள்ளவர், என்றைக்குமே வாழுபவர். ஆகவே பரலோகம் என்பது அது தங்கப்பட்டணம் மாத்திரமல்ல, அது நித்திய பட்டணம். நீடுழியாய் வாழ்வதற்கு, நித்திய காலமாய் வாழ்வதற்கு, அழிவில்லாமல் வாழ்வதற்கு, தேவனோடு கூட முடிவில்லாமல் வாழ்வதற்கு அந்த ஆவிலே மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அருமையானவர்களே, முழு மனிதனையும் நடத்துகிறது அதுதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உள்ளே இருக்கிற ஆவியின் பிறப்பிலே இந்த மாம்சிகமான தகப்பனுக்கோ தாய்க்கோ என ஜனத்தானுக்கோ எந்த தொடரும் கிடையாது. காரணம், உள்ளே யாரும் போக முடியாது. நம்மை படைத்த தேவன் அவர் ஆவியாக இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுங்கிற பேரிலே மாம்சத்திலிருந்து பூமியிலே வந்தார். மனிதனுக்கு இந்த மறுபிறப்பை கொடுக்கும்படி, மனிதனை தேவனோடு இணைக்கும்படி, ஒரு பாலமாக, ஏணியாக, ஒரு தொடர்பை உண்டாக்குகிறவராக அவர் இந்த உலகத்திலே அவர் நடமாடி தெரிந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வந்தவனுடைய பிரதானமான நோக்கம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். யார் பாவி? உலகத்தில் பெரிய பரிசுத்தவான்கள் சொல்கிறவர்கள் அவர்கள் பாவிகள். சாதாரண மக்கள் பாவிகள். எல்லாரும் பாவம் செய்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் மறுபடி பிறக்க வேண்டும். எங்கே பிறக்க வேண்டும்? உள்ளே இருக்கிற ஆவி மனிதனிலே மறுபடியும் பிறக்க வேண்டும். மனிதன் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் 2 பிரஜா உரிமைகள் அவனுக்கு தேவைப்படுகிறது. ஒன்று பூலோகத்திலே பூலோக பிரஜா உரிமை, 2வது பரலோகத்துக்கு போவதற்கு பரலோக பிரஜா உரிமை இவனுக்கு வேண்டி இருக்கிறது.
எங்களுக்கெல்லாம் 2 பிரஜா உரிமை இருக்கிறது. இன்று மரித்தால் அது பரலோகத்துக்கு போகும், ஆவியாக இருக்கிற பரலோகத்துக்கு. அப்படிப்பட்ட நிச்சயத்தை இந்த ஆவியிலே தேவன் கொடுத்து விடுகிறார் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று தேவன் தாமே நம்முடைய ஆவியிலே சாட்சி விடுகிறார் என்று இங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசித்தோம். பாருங்கள், இந்த தொடுதல் இல்லாத மனிதன், இயேசுவாலே மறுபடியும் பிறப்பிக்கப்படாத மனிதன், அவன் உணர்வற்றவனாய் பாவத்தை குறித்த எந்த ஒரு பயமும் இல்லாதபடி உயிரோடே செத்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் என்றைக்கு இந்த ஆவி மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டதோ அன்றைக்கே அது சதையான ஒரு ஆவியாக மாறுகிறது, மென்மையான ஒரு ஆவியாக மாறுகிறது. தேவனுடைய காரியங்கள் எல்லாம் நல்லா விளங்குது. ஆகவே தேவன் பல ஆயிரம் ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்த காரியம் இயேசுவிலே நிறைவேறுகிறது என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த குலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மனிதன் எல்லாரும் ஈக்குவல், எல்லாம் ஒன்று தான். பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று. எல்லாரும் மறுபடியும் பிறக்க வேண்டும். பிறப்பிக்க வைக்கிறவர் ஒரே ஒருவர், நம்மை படைத்த தேவன், அவருடைய பேர் இயேசு. அந்த காலை வேளையிலே இந்த ஆவியின் பிறப்பை பெறாதவர்கள், நீங்கள் இயேசுவே உள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்ற விதமாக அழைப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய அழைப்பை காத்திருக்கிறார். இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர். பாருங்கள், அவர் மென்மையாக உள்ளே பேசுகிறவர். ஆகவே அந்த ஆவி சத்தத்தை கேட்குது. என்ன கேட்குதுன்னா, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ மறுபடியும் பிறந்தவன், நீ செத்தா பரலோகத்துக்கு போகலாம், உனக்கு ஒரு பெரிய நித்தியம் காத்திருக்கிறது, ஒரு பெரிய எதிர்காலம் உனக்கு காத்திருக்கிறது என்று அந்த ஆவியானவர் அந்த ஆவியிலே, மனித ஆவியிலே மென்மையாக பேசுகிறார் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, பாருங்கள், இந்த மறுபிறப்பு பேர் கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், ஞான தப்பை இருக்கலாம், ஞான தாய் இருக்கலாம், எந்த கோயிலும் சேர்ந்திருக்கலாம், அதை பற்றி பரவாயில்ல. தாயின் வயிற்றில் உத்தரித்து இந்த உலகத்திலே அவதரித்து விட்டால் மறுபடியும் பிறக்க வேண்டும், இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகம் ஆவிக்குரிய பட்டணம், அழிவில்லாத பட்டணம், தங்க பட்டணம், நிச்சயமாய் வாழுகிற ஒரு பட்டணம். அங்கே போக வேண்டுமானால் இந்த மாம்ச மனுஷன் இவன் சொல்லி குறித்து ஏறி போயிட முடியாது. வேதம் ஒரு வழியை வைத்திருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வரான். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை உள்ளே அழையுங்கள். உள்ளே என்று நான் சொல்லும் பொழுது உள்ளம் அல்லது இருதயம் அல்லது ஆவி. பாருங்க, இந்த உள்ள இருக்க அந்த உண்மையான மனிதன், அவன் தேவ சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறான், அவன் தேவனை வாஞ்சிக்கிறான். இந்த இணைப்பு இயேசுவின் மூலமாய் மனிதனுக்கு கிடைக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் இந்த தேவன் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு மனிதன் பாவத்து நிமித்தம் நரகத்துக்கு போகிறதில்லை, பாவத்துக்கு பரிகாரமாகிய இயேசு அவனுடைய வாழ்க்கையிலே வந்து கதவை தட்டும்போது கதவை திறக்காமல் இருந்த குற்றம் மனிதன் நரகத்துக்கு போகிறான். மற்றபடி கடவுள் யாரையும் நரகத்துக்கு அனுப்புறதில்லை, இயேசுவை அனுப்பினார்.
அந்த இயேசு உயிரோடு எழுந்து இன்றைக்கு வாசற்படிக்கு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இதோ வாசற்படியிலே என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று இயேசு வெளிப்படுத்தல் 3:20 சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். ஆகவே எந்த பின்னணியில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எந்த தவறுகள் செய்திருந்தாலும் சரி, இவ்வளவு தவறு இருக்கேன்னு நீங்கள் யோசிங்க. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட வந்தால் உங்கள் பாவங்கள் அது ஸ்வேரென்றிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும், ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் உறைந்த மழையை போல அது பரிசுத்தமாயிரும். வெயில் பட்டால் எப்படி பனி மறைஞ்சி போகுதோ அதுபோல் இயேசு வீட்டில் அசுத்தத்துக்கு இடமே கிடையாது. அவர் பரிசுத்தர். அவர் அழைக்கிறார். அந்த காலை வேளையிலே செய்ய வேண்டியதுதான் கதவை திறந்து, ஆவியின் கதவை திறந்து, இதய கதவை திறந்து உள்ளே அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதை அவர் செய்ய முடியாது, நீங்கள் தான் செய்யணும். பாருங்கள், கடவுள் வெளியே நின்று தட்டி கொண்டிருக்கிறார். நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. அந்த நோய் குணமாகுவதற்கு நாள் வருகிறது. அந்த கடன் பிரச்சனை விடுதலையாவதற்கு உனக்கு நேரம் வருகிறது. உன் பாவெல்லாம் தொலைஞ்சி, உன் முப்பாட்டையும் பாவெல்லாம் தொலைஞ்சி நிம்மதியும் சமாதானம் பாவ மன்னிப்பும் வருகிற நாள் அது உனக்காக காத்திருக்கிறது. அது இந்த நாள் தான். இன்றே ரட்சணை நாள், இன்றே அனுகிரக காலம். கர்த்தரிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆகவே இந்த ஆவியின் பிறப்பு, உள்ளே இருக்கிற மனிதனுடைய பிறப்பு, மறுபிறப்பு, அதை பற்றி தீர்க்கதரிசிகள் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். நல்ல காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நான் வேர்த்திருந்து ஒரு சில வசனங்களை வாஸ்து காண்பிக்கிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனம். எசேக்கியேல் 11:19. அவர் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மனிதன் பாருங்க, தீர்மானம் பண்ணுறான், நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறான், விழுந்துடுறான். ஏனென்றால் உள்ள இருதயம் கல்லாக இருக்குது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் என்னுடைய கட்டளையின்படி அவன் நடப்பதற்கு ஏக இருதயத்தை, என்னை போல பரிசுத்தமான இருதயத்தை அவனுக்கு தருவேன். நான் அதை செய்வேன். அவனால் முடியாது பரிசுத்தமாக இருக்க. பாவ மனிதன் பாவ உலகத்திலே அவனுடைய முயற்சியினாலே எதை செய்தாலும் பாவ மன்னிப்பு கிடைக்காது. ஆனால் இங்கே அவனை படைத்த தேவன் அவனுடைய வீழ்ச்சியை பார்த்து அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படி இந்த பூலோகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார். அவர் சொல்கிறாரு, உன்னையால் முடியாது, நீ முயற்சி பண்ணிப்பார், உன்னையால் முடியாது. எந்த சோப்பை போட்டு கழுவிப்பார், அந்த பாவ நாத்தம் அது போகாது, பாவத்தினுடைய வாடை போகாது. அது பரம்பரை பரம்பரையாய், சந்ததி சந்ததியாய், சந்தானமாய் அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதிலிருந்து விடுதலை பெரும்படிக்கு கல்வார் சிலுவையிலே தன்னையே அழித்து போட்ட அந்த இயேசுவை உள்ளே வா என்று நீ அழைக்கணும். இந்த காலை வேளையிலே உன்னை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சதையான இருதயத்தை யார் கொடுக்க முடியும்? எந்த ஃபாதர், எந்த பிரீஸ்டு, எந்த பிஷப்பு
உள்ள இருக்க அந்த ஆவியை, கல்லான ஆவியை எடுத்துட்டு சதியான ஆவியை உள்ள வைக்க முடியும். ஒருவரும் செய்ய முடியாது. மனிதரால் இது கூடாதுதான். தேவனாலே இது கூடாது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னார். அந்த தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை அழைக்கிறார். ஏற்கனவே இந்த மறுபிறப்பை பெற்றவர்கள், நீங்கள் இந்த இயேசுவுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். என்றால் கோடி பேருக்கு இல்லாத ஒரு அனுபவத்தை பிரத்யேகமாக உங்கள் பெயரை சொல்லி அழைத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நன்றி ஆண்டவரே என்று நீங்கள் சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் கவனியுங்கள், உள்ளே இருக்கிற ஆவியினுடைய அந்த மறுபிறப்பு, அதைத்தான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்கிறது. மறுபிறப்பு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு எல்லாம் ஒரே கருத்துடையது தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், யாருடைய கையும் உள்ள விட முடியாது, யாருடைய கண்ணும் உள்ள பார்க்க முடியாது. ஆனால் இந்த தேவன் ஆவியாக இருக்கிறார். அவருடைய கரமுடைய ஆவியை மாற்ற முடியும். கல்லான இருதயத்தை அவர் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவனுக்கு கொடுப்பார். பாருங்கள், இன்றைக்கு மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் எந்த சினிமா கொட்டைக்கு போகலான்னு சொல்லிக்கிற எண்ணம் தான் உலக மனிதனுக்கு வருகிறது. ஆனால் எங்களுடைய இருதயம் மறுபடி பிறந்திருக்கிறது. எங்களுக்கு கோயில் ஞாபகம் வருது, பாட்டு ஞாபகம் வருது, வசனம் ஞாபகம் வருகிறது. ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவாவியானவர் எங்களுடைய ஆவியிலே எழுதியிருக்கிறார். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், செத்தா அழிவில்லாத இந்த தங்கப்பட்டணத்துக்கு நான் போயிடுவேன். என்ன அப்படி சொல்றிய தைரியமா? அந்த தைரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். எல்லா பயத்தையும் மாற்ற விரும்புகிறார். எல்லா பாவத்தையும் மன்னிக்க விரும்புகிறார். எல்லா நோயையும் குணமாக்க விரும்புகிறார். உன்னையும் அவருடைய பிள்ளையாக மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய ஆவியை அவர் மறு பிறப்படை அடை செய்து நீ தேவகுமாரன் என்று அங்கே எழுதி வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு பாருங்க, மனுஷர் விளம்பரம்னு சொன்னால் சாகுறான். அவங்கவுங்க பேரை ஒரு இடத்துல போடணும்னு சொன்னால் ஒரே வெட்டு குத்தா இருக்கு. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், நான் கூப்பிடுறேன், நீ வா மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தான். அங்கே நீ தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த எழுத்தை நான் பதிக்கிறேன். இந்த உலகத்தினுடைய தோல்விகள் உன்னை விட்டு மாறிவிடும். நோயில் மறைந்துவிடும். சாபங்கள் தொலைந்துவிடும். நல்ல வாழ்வு இந்த பூலோகத்திலே உடைய கையின் பிரயாசங்கள் பெருகும். ஆண்டவர் நாமத்தில் சொல்லுகிறேன். நாங்கள்லாம் ரொம்ப ஏழையாக இருந்த ஆட்கள். இன்றைக்கு அருமையானவர்களே, எல்லாம் தலையிலாக மாறிவிட்டது. காரணம், ஒரு நாள் இந்த சின்ன இருதயத்தை அந்த பெரிய தேவனுடைய கையிலே ஒப்புவித்தேன்னா, என்னுடைய பாவ இச்சைகள் எல்லாவற்றையும் பின்னாலே எரிந்துவிட்டு சிலுவை என்னும் முன்னே என்று முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தேன். வாழ்க்கை தரவே உயர்ந்து விட்டது. அருமையானவர்களே, இந்த தேவன் பாரபட்சம் இல்லாதவர். உங்களை இந்த காலை வேளையே அழைக்கிறார். பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 25வது வசனம். எசேக்கியேல் 36:25. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் சுத்தமாவேன்.
தேவன் சுத்த ஜலம் தெளிப்பார், நான் சுத்தமாவேன். பாருங்கள், நம்மை சுத்திகரிக்கிற தேவன், அவர் பரிசுத்தர். நம்மை அவரை போல மாற்றும்படி இந்த உள்ளத்தை அருமையானுள்ள அவர் திறக்க விரும்புகிறார். முதல் மனுஷனா ஆதாம் அதை அடைச்சிட்டான். அவனுடைய சந்ததி பூராவும் இன்றைக்கு நோயிலும் சாபத்திலும் செய்வன பிலித்துனித்திலையும் ஐயோ தரித்திரத்திலையும் மடிந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த தேவன் அவர் சொல்கிறாரு, திருப்பி நான் போகிறேன் பூமிக்கு. அடைக்கப்பட்ட அந்த கதவு அநேக மக்கள் எனக்கு திறந்து விட போகிறாங்க. நல்ல வாழ்வை திறந்து விட போகிறார்கள். சுக வாழ்வு, செல்வ வாழ்வு, நீடிய வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வை மனிதர்கள் தெரிந்து கொள்ள போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த காலவேளை இதுவரைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இது உங்களுடைய ரட்சிப்பின் வேளை. இயேசு வந்திருக்கிறார். ஆகவே அவர் சொல்கிறாரு, எல்லா விக்கிரகங்களுக்கும் உன்னை நீக்கி உன்னை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையில் நடக்க பண்ணுவேன். கடவுள் எவ்வளோ நல்லவர் பாருங்க. கடவுள் என்ன செய்வாரோ, ஏது செய்வாரோ, அடிப்பாரோ, நொறுக்குவாரோ, கழுத்தை ஒடிப்பாரோன்னு சொல்லி அநேக மக்களுக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை கூட நான் சொல்கிறேன், அதிகபட்சமான மக்கள் தேவனை பற்றி ஒரு பயம். ஏன் அறிவில்லை, இந்த சத்தியங்களை குறித்த அறிவில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே இயேசு என்கிற பெயரில் வந்தார். இந்த அறிவெல்லாம் இல்லாதனால பாருங்க, மனிதருக்கு தேவனை பற்றி பயமா இருக்கு. அவர் சொல்றாரு, வா கிட்ட வா, கல்லான இதயத்தை உன் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்கள் உள்ளத்தில் வைப்பேன். என் ஆவியை உங்கள் உள்ளத்தில் வைத்து உங்களை என் கட்டளையில் நடக்க பண்ணுவேன். என் நியாயங்களை கைக்கொள்ள பண்ணுவேன். அவையின்படி செய்யவும் பண்ணுவேன். பாருங்க, மனுஷன் இன்னைக்கு நல்லவனாக இருக்க விரும்புகிறான், செய்ய முடியல. ஆனால் இங்கே கடவுள் சொல்றாரு, உன்னால் முடியாது, மனிதனால் முடியாது. மனிதனால் கூடாதவர்கள் தேவனாலே கூடும். தேவன் மனிதனுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஆகவே சொர்க்கத்தை விட்டு இந்த பூலோகத்திலே இயேசுங்கிற பேரில் வந்து அவர் சொல்றாரு, மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா, என்னுடைய கட்டளைகளின்படி நான் உன்னை நடக்க பண்ணுவேன். அதை செய்யக்கூடிய ஒரு பலனை நான் உனக்கு தருவேன், திராணியை தருவேன், செய்யக்கூடிய ஒரு எபிலிட்டி அது என்கிட்ட இருக்கு, உன்கிட்ட இல்லை. நான் உனக்கு தருவேன். நீ தேவனாக மாறும்படி நான் திட்டம் வச்சிருக்கேன். மனிதனை தேவனாக மாற்றும்படி தேவன் மனிதனாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூலோகத்திலே அவதரித்தார். கிறிஸ்தவன்னா இதுதான். அருமையானவர்களே, நீங்கள் தேவர்களை போல மாறும்படி படைக்கப்பட்டீர்கள். முதல் மனுஷனை கடவுள் அப்படித்தான் படைச்சாரு. மனுஷன் வந்து தேவனை மாதிரியே இருந்தான். ஆனால் ஆதாமுடைய கீழ்ப்படிதல் மனுக்குலம் முழுவதையும் பாய்த்து விட்டது. தரித்திரம் நம்முடைய பங்கு அல்ல, நோய் நம்முடைய பங்கு அல்ல, பாவம் நம்முடைய பங்கு அல்ல, சாபம் நம்முடைய பங்கு அல்ல. அருமையானவர்களே, பூலோகத்தையும் பரலோகத்தையும் படைத்த தேவன் அவர் பரிசுத்தர். அவர் நம்மையும் அதே போல பரிசுத்தராக மாற்ற விரும்புகிறார். அதுதான் சொல்றாரு, மகனே உன் இருதயத்தை எனக்குத்தான். பலவிதமான முயற்சிகளை நீ பண்ணுறதுனால ஒன்றும்
நடக்க போகிறதில்ல. மக்கள் இன்னைக்கு எத்தனையோ முயற்சிகள் செய்கிறாங்க. பாருங்க, நான் எல்லாவற்றையும் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. ஆனால் எல்லாம் தோல்வி என்பதை நான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, ஆகவே இங்கே பல தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். அவர்கள் வேறு வேறு காலத்திலே வாழ்ந்தவர்கள். கவனிங்க ஒரு சத்தியத்தை. வேறு வேறு காலத்திலே வாழ்ந்தவர்கள். எல்லாருக்கும் பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், தேவனோடு கூட ஒரு உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. எல்லாரும் தோற்று போயிட்டாங்க. ஆனால் வேறு வேறு காலத்திலே ஒரே சத்தியத்தை அவர் சொல்கிறார்கள். காரணம், தேவன் ஒருவர், அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் மாறாதவர். மக்கள் அநேகர் இருக்கிறார், கோடி பேர் இருக்கிறார்கள். எல்லாரையும் இந்த தேவன் நேசிக்கிறார். இந்த கால வேளையில் தேவன் உன்னை நேசிக்கிறார், தேவன் உன்னை நேசிக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், எல்லாரும் ஒரே சத்தியத்தை சொல்கிறாங்க. பரிசுத்தமாக நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி பொதுவான ஒரு கருத்து மக்கள் மனதில் வைத்திருக்கிறார்கள். நல்லவங்களாக வாழ்கிறது கஷ்டம் இந்த பொல்லாத உலகத்தில். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் கூட இருக்கேன், உன்னையால் முடியாது என்னால் முடியும். இப்போ இருதயத்து தந்தீன்னா என்னுடைய ஆவியை உன்னுடைய இருதயத்தில் வைப்பேன், என்னுடைய பரிசுத்தத்தை உன்னுடைய பரிசுத்தமாக்குவேன், சுத்தமாக்குவேன், நீ சுத்தமாவாய். நீ விடுகிற சமயத்தில் நான் தூக்கி விடுவேன். என்னோடு சேர்ந்து நடக்கிறது இதுதான் கிறிஸ்தவம். தேவனோடு சேர்ந்து பரலோகத்துக்கு அருமையானோட போகிறது, கைகோர்த்து போகிறது, பரிசுத்தர் கூட போகிறது, ஐஸ்வர்யவான் கூட கரம்பிடி கோர்த்து போகிறது. பெரிய ஞானி. அது மாத்திரமல்ல, சாவாமை உள்ளவர். நோய் பிணி இதெல்லாம் கடவுளில் கிடையாது. கடவுள் சொல்கிறார், நான் உன் கருத்தை பிடிச்சிருக்கேன், இதயத்தை என்கிட்ட கொடுத்துட்டு பரலோகத்துக்கு நடந்து போவோம். இந்த காலவெளியிலே கர்த்தர் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ மதம்னா என்ன? கிறிஸ்தவம் முதல்ல மதமே கிடையாது. ரெண்டாவது, இந்த உள்ளத்தை இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டு அவரோடு சேர்ந்து நடந்து போகிறது, பரலோகத்துக்கு நடந்து போகிறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். அதுக்கு உதவியாக எப்படி நடக்கணும், எந்த பாதையில் நடக்கணும்னு இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கு, பைபிளில் போட்டிருக்கு. அருமையான கவனியங்கள். ஆகவே இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். எல்லாம் ஒன்று போல இருக்கு, ஆனால் வேறு வேறு காலத்தை சேர்ந்தவர்கள். எல்லாரும் ஒரே சத்தியத்தை சொல்கிறார்கள். எரேமியா 31 அதிகாரம் 31 வசனம். எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மக்கள், அவர்கள் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே இருந்தாங்க. உடன்படிக்கைன்னு சொன்னால் ஒரு கான்ட்ராக்ட். பாருங்க, ஒரு கவனன்ட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. உடன்படிக்கை ஒரு நட்பின் உறவினுடைய ஒரு அடையாளம். பாருங்கள், அதுதான் உடன்படிக்கைன்னு சொல்கிறது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, புது உடன்படிக்கை பண்ணுவேன். பழைய உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்கள் மீறி போட்டார்கள். கர்த்தர் அதோடு போய் தொலைங்கடான்னு சொல்லி விடலை. மனுஷன் மேலே பாசம் உள்ளவர். மறுபடியும் 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் இயேசுவை இந்த பூலகத்துக்கு அனுப்பி புதிய உடன்படிக்கை மனுஷனோடு அவர் பண்ணுறாராம். அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாள்னு ஞாபகம் வருது. கல்யாணத்தன்னை தான் கைப்பிடிப்பான் மாப்பிள்ளை பொண்ணுன்னு. இங்கே கடவுள் சொல்ல, உங்க கூட நான் கைப்பிடிக்கிறேன். ஆக
நாம தான் அவருடைய குடும்பம். வேற அவருக்கு பிள்ளை குட்டின்னு இல்ல. நம்ம அவ்வளவு தூரம் தேவன் நேசிக்கிறார். கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும், நாயகர்னா உங்களுக்கு தெரியுமா புருஷன்? நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற புது உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து அதை அவர் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியா சொன்னது தான் இவன் சொல்கிறான். வேறொரு காலத்திலே வாழ்ந்த ஒரு பக்தன் அவன் சொல்கிறான் பாருங்க, என்ற பிரமாணங்களை அது இருதயத்தில் எழுதுவேன், மனதில் எழுதுவேன். ஒரு நாயகரை போல, ஒரு குடும்ப தலைவனை போல நான் உன் குடும்பத்தை நடத்துவேன். உன் குடும்பம் சீரழிஞ்சு போய் கிடக்குதா? குடும்ப பிரச்சனையா? பதில் வராத கேள்விகள் அதன் மத்தியிலே இங்கே உட்கார்ந்து இருக்கிறாயா? இந்த காலை வேளையிலே சொல்கிறாரு, நான் உன் குடும்பத்துக்கு தலைவராக இருந்தா நான் சொல்கிற ஆலோசனையின்படி செய்யும்போது குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், உயர்வு இருக்கும், பிரச்சனை இருக்காது. ஆகவே தான் இயேசுவுக்கு அழைப்பு கொடுங்கள் என்று உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அருமையானவருடைய பாருங்கள், இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சிநேகிதனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லை. ஏனென்றால் அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் வரையும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன அருமையான ஒரு தேவன்! கடவுள் சொல்றாரு, எல்லாரும் என்னை அறிவார்கள். தேவனை அறியறது கஷ்டம்னு சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். தேவன் கிட்ட நெருங்கிறது கஷ்டம் இல்லை. அருமையான இயேசு மூலமாய் வருவீர்களானால் இயேசுவின் முகத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்கிறார், இரக்கம் செய்கிறார், கருணை காட்டுகிறார். எல்லா ரீதிகளிலும் காரணம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இயேசுவுக்கு அருமையானவர்களே, முதலிடத்தை கொடுக்கிற அந்த வாழ்க்கையிலே அருமையானவர்களே சுபீட்சம் பொங்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இன்னும் கேளுங்க, அவர் சொல்றாரு, நான் உங்கள் அக்கிரமத்தை மன்னித்து உங்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு தேவனை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இன்னைக்கு பாருங்க, கடவுள்னு சொன்னா அடிச்சிருவாரு நொடிக்கிடுவாருன்னு தான் 97% ஜனங்கள் நம்புகிறார்கள். ஆனால் எங்கள் கடவுளுடைய புஸ்தகத்தில் போட்டிருக்கு, உன் பாவங்களை நான் நினையாமல் இருப்பேன், அக்கிரமங்களை மன்னிப்பேன். இப்போ நீ ஜெபங்கிற பேரில் அந்த அக்கிரமங்களெல்லாம் கர்த்தருக்கு ஞாபகப்படுத்தாத. அநேக ஜெபங்கள் அல்ல, அநேகருடைய ஜெபங்கள் அல்ல, வீண் வார்த்தைகளை அலப்புறாங்க பாருங்க. கிறிஸ்தவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். விசுவாசிகள் நல்லவர்கள், ஆனால் பாருங்க, நான் அந்த தப்பு செய்தேன் இந்த தப்பு செய்தேன்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள் சொல்கிறார், நானே அதை மறந்துட்டேன், எனக்கே ஞாபகம் இல்லை. நீ எனக்கு ஞாபகம் விட்டாத, அது உனக்கு ஆசீர்வாதம் ஆயிராது. என்னுடைய கிருபைகளை, என்னுடைய மன்னிப்பை, என்னுடைய அன்பை, என்னுடைய தாராள மனதை எனக்கு ஞாபகப்படுத்து. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு நான் உனக்கு தோத்துறோம். பாவத்தெல்லாம் தூக்கி சமுத்திரத்துக்குள்ளே தூக்கி எரிஞ்சிட்டீரு, திருப்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, நினைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. உமக்கு கோடி சோத்திரம்னு சொல்லி ஜெபத்தை ஆரம்பிச்சேன்னா அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். எல்லா ஜெபங்களும் ஜெபங்கள் அல்ல. ஞானுடைய
தெய்வ சமூகத்திலிருந்து அலப்பாதீங்க. இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். உங்களுடைய அக்கிரமத்தை நான் மன்னிச்சிருக்கேன். பாவத்தை நினைக்க மாட்டேன். இதெல்லாம் அருமையான வாக்குத்தத்தங்கள். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். ஆண்டவருக்கு ஜெபம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையில அவருக்கு ஞாபகப்படுத்துறது. உங்க வார்த்தைகள அள்ளி கூட நிறையா கொட்டுறது இல்ல. அது எல்லாம் கவலை, கண்ணீர், பாரம் எல்லாமே பவுல். அருமையானவர்களே கவனிங்க. ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் ஞாபகப்படுத்தினா ஜெபங்களுக்கு சீக்கிரமாக பதில் வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இப்போ எரேமியா 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம், எல்லா அக்கிரமத்தையும் கர்த்தர் எனக்கு மன்னிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் உறக்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மன்னிக்கிற தேவன், அக்கிரமங்களை மறக்கிற தேவன், அதை நினைப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, இயேசுவை மையமாக வைத்து இந்த காலை வேளையிலே உம்மிடத்தில் வருகிறோம். தகப்பனே, நீர் வாக்கு பண்ணியிருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா குடும்பத்திலையும் கடத்தி விடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் சுகங்களும் எல்லா குடும்பங்களையும் நிரப்புவதாக. எல்லாரையும் உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.